ஹலோ நேயர்களே, நான் உங்கள் உஷா பேசுகிறேன். வணக்கம். என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், நாம் நாவலுக்குள் செல்வோம். கடல் புறா முதல் பாகம், அத்தியாயம் 2 தொடர்ச்சி. இதற்கு மேல் சுங்க அதிகாரி பேசவில்லை. இளைய பல்லவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை கவனிக்க சற்றே தன் பேச்சை நிறுத்தினான். இளைய பல்லவனின் முகத்தில் சிந்தனையின் சாயை தீவிரமாக படர்ந்தது. அவனும் சில வினாடிகள் பேசாமலே நின்று கொண்டு சுங்க அதிகாரி விவரித்து சொன்ன விஷயங்களை மீண்டும் மீண்டும் அலசி பார்த்தான். முதலாம் ராஜேந்திர சோழதேவர் கங்கை கொள்ள பெரும் படை அனுப்பிய காலத்துக்கு முன்பிருந்தே சோழ நாட்டுடன் பகைமையும் சாளுக்கியர்களுடன் தோழமையும் பாராட்டிய கலிங்க நாடு திடீரென தம்முடன் சமாதானத்துக்கு இசையும் என்று வீரராஜேந்திர சோழதேவர் எப்படி எண்ணினார்? கொப்பத்தில் ராஜாதி ராஜனாலும் இளவரசன் 2வது ராஜேந்திரனாலும் கூடல் சங்கமத்தில் 2வது ராஜேந்திரனாலும் அவர் மகன் ராஜ மகேந்திரனாலும் சாளுக்கியர்கள் அடைந்த பெரும் தோல்விகளுக்கு பிறகு கலிங்கம் கலங்குவது இயற்கைத்தானே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட கருணாகர பல்லவன், இருப்பினும் போர்களை விட சமாதானம் சிறந்ததல்லவா? சில துறைமுகங்களை கலிங்கம் விட்டு கொடுத்தால்தான் என்ன? போர்களை நிறுத்தலாம், மக்கள் மாளமாட்டார்கள் என்றும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டான். அவன் மனதிலோடிய எண்ணங்களை சுங்க அதிகாரி புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அவன், இளைய பல்லவரே, கலிங்கத்தின் துறைமுகங்களை, அதுவும் முக்கியமாக இந்த பாலூர் பெருந்துறையை சோழ மன்னர் விரும்பும் காரணம் கலிங்க மன்னர்களுக்கு நன்றாக தெரியும் என்றான். என்ன காரணம் என்று வினவினான் இளைய பல்லவன். புகாரும் புதுவையும் சோழகுலவல்லியும் கொற்கையும் தமிழகத்தின் பெரும் துறைமுகங்கள்தான். ஆனால் அவற்றை விட சிறந்தது இந்த பாலூர் துறைமுகம் என்று சுட்டிக்காட்டினான் சுங்க அதிகாரி. எப்படி? சுங்க அதிகாரி மிகுந்த அமைதியுடன் சொன்னான். இது சொர்ண பூமியின் திறவுகோல் என்று. கருணாகர பல்லவன் புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ளாதவன் போல் கேட்டான். சொர்ண பூமியின் திறவுகோளா என்று. ஆம் இளைய பல்லவரே, வைரமும் வைடூரியமும் பதிக்கப்பெற்ற மணி கதவுகள் உடைய கடாரத்துக்கும் தங்கம் மண்ணிலே கொளித்து கிடக்கும் சொர்ணதீவுக்கும் இந்த பாலூர் பெருந்துறைதான் திறவுகோல். இந்த துறைமுகத்திலிருந்துதான் வசதியான காற்று தென்கிழக்கு நோக்கி அடிக்கிறது. புகாரிலிருந்தும் புதுவையிலிருந்தும் கூட செல்லலாம். ஆனால் அந்த பிராந்தியங்களில் சில சமயம் அடிக்கும் பெரும் காட்சிகள் கப்பல்களை திசைமாறச் செய்திருக்கின்றன. மூழ்கிய கப்பல்களின் எண்ணிக்கையும் அதிகம். ஆனால் பாலூர் பெருந்துறையில் இருந்து தென்கிழக்கில் சென்றால் எந்த ஆபத்தும் இல்லை. ஆகவே இந்த பாலூர் பெருந்துறை உடைய நாடு தென்கிழக்கு நாடுகளின் வாணிபத்தின் முழு பலனை அடையும். கடாரத்தை வெற்றி கொண்டு மரகத தோரணத்தையும் ஆபரண வாயிலையும் கொண்டு வந்த முதலாம் ராஜேந்திரரின் கடற்படை இங்கிருந்துதான் கிளம்பியது. இதையெல்லாம் கலிங்கர்கள் அறிவார்கள். ஆகவே உயிரை கொடுத்தாலும் வாணிபம் கொளிக்கும் இந்த பெருந்துறையை கொடுக்க மாட்டார்கள் என்று பதில் சொன்னான் சுங்க அதிகாரி. ஆகவே உங்களுக்கு ஆபத்து ஊருக்குள் காத்திருக்கிறது. நீங்கள் வருவது மட்டுமல்ல, வரும் அலுவல் மட்டுமல்ல, இந்த பெருந்துறையில்தான் இறங்குவீர்கள் என்பதும் தென்கலிங்கமணியருக்கு தெரிந்திருக்கிறது. அப்படியா? ஆம் இளைய பல்லவரே. ஆக நீங்கள் ஊருக்குள் போவதானால் மாற்று உடையில் போக வேண்டும். அதுவும் நள்ளிரவில் போக வேண்டும். அத்தனை எச்சரிக்கை தேவையா? அவசியம் தேவை. ஊர் முழுதும் படை நடமாட்டம் இருக்கிறது. தமிழர்கள் பலரை சந்தேகத்தின் மேல் சிறை செய்திருக்கிறார்கள் என்று முன்பே சொன்னேன் அல்லவா? அது மட்டுமல்ல. குரலை மிகவும் தாழ்த்தினான் சுங்க அதிகாரி. கருணாகரன் முகத்தில் மெல்ல மெல்ல கோபம் துளிர்த்தது. இன்னும் என்ன தேவை? தமிழர்களை அவமதிக்க என்று சீறினான். தேவையானது நடந்திருக்கிறது. தமிழர்கள் வீதியில் நடமாடினாலும் கண்காணிப்பு இருக்கிறது என்றான் சுங்க அதிகாரி. என்ன அக்கிரமம்! சாதாரண மக்களையெல்லாம் ஒற்றர்களாக எண்ணுகிறானா பீமன் என்று சீறிய இளைய பல்லவனின் குரலில் அதிக கொந்தளிப்பு தெரிந்தது. அந்த கொந்தளிப்பை கவனிக்காத சுங்க அதிகாரி மேலும் தன் சாமர்த்தியத்தை காட்டி, அது மட்டுமல்ல என்று ஆரம்பித்தான். எது மட்டுமல்ல என்று மீண்டும் சீறினான் இளைய பல்லவன். இரவில் தமிழர் யாரும் ஊரில் நடமாட அனுமதிக்கப்படுவதில்லை. அது மட்டுமல்ல. இந்த அது மட்டுமல்ல பெரும் கசப்பாய் இருந்ததால் முகத்தை சுளித்தான் கருணாகர பல்லவன். ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டாம், முழுவதையும் ஒரே அடியாகத்தான் சொல்லித் தொலையும் என்று எரிந்தும் விழுந்தான். அந்த முக சுளிப்பையும் எரிச்சலையும் கொந்தளிப்பாக அடிக்க பெரும் கொல்லியை இளைய பல்லவனின் உணர்ச்சிகளில் செருகினான் சுங்க அதிகாரி. அது மட்டுமல்ல இளைய பல்லவரே, சோழ வம்ச இளவலும் நேற்று சிறை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அக்கம் பக்கம் பார்த்து மிக மெதுவான குரலில் கூறினான். யாரது? எரிமலை குமரும் குரலில் எழுந்தது இளைய பல்லவனின் கேள்வி. அம்மங்காதேவியின் மகன் ராஜராஜ நரேந்திர செல்வன் என்றான் சுங்க அதிகாரி. எரிமலை திடீரென வெடித்தது. அத்தனை துணிவா கலிங்கத்து பீமனுக்கு என்று கோபம் கொந்தளிக்க குரலில் கனல் பொறிகள் சிதற கூவினான் கருணாகர பல்லவன். அதை கேட்டு திகைத்து போன சுங்க அதிகாரி சுயநிலை அடையும் முன்பாக வாள் தாங்கிய காவல் வீரர் இருவர் இளைய பல்லவனை அணுகிவிட்டதால் மேற்கொண்டு என்ன செய்வது என்பதை அறியாமல் தத்தளித்தான் சுங்க அதிகாரி.
நிதானத்தை தான் இழந்துவிட்டதால் நிலைமை மீறிவிட்டதை உணர்ந்த கருணாகர பல்லவன் மின்னல் வேகத்தில் தன் வாளை உருவி காவல் வீரர் இருவரின் வாட்களையும் சரையலென தடுத்தான். அதே நேரத்தில் கச்சையில் வயிற்றுக்கு நேரே இருந்த தன் குருவாலை எடுத்து ஒரு காவலன் வயிற்றில் பாய்ச்சி கொண்டே அகலமான தன் பெருவாளை மற்றொரு வீரன் கழுத்தில் பாய்ச்சினான். மின்னன் வேகத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த விபரீதத்தாலும் காவல் இருவர் திடீரென தரையில் சாய்ந்து விட்டதாலும் அடுத்த வினாடி அந்த பெரும் சுங்க மண்டபம் அமளித்துமளிப்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் இரு காவல் வீரரை வானுலகுக்கு அனுப்பிய கருணாகர பல்லவனை சூழ மற்றும் சில வீரர் விரைந்தாலும் அவர்கள் சூழ்வதற்கு முன்பே வணிகர்களிடம் அச்சம் ஏற்பட்டு அவர்கள் சரக்குகளை காப்பாற்ற பெரும் கோஷத்தை கிளப்பி அங்கும் இங்கும் ஓடியதால் காவலர், வணிகர், அடிமைகள் இவர்கள் கலந்து போய் விட்டதாலும் இந்த குழப்பத்தில் ஓரிரு பந்தங்களும் தலைகளிலிருந்து கீழே விழுந்து அந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்ட கருணாகரன் வாணிக வர்த்தகர்களுக்கிடையே பதுங்கி மறைந்து ஓடி ஒதுங்கி வெளியே வந்து தன் புரவியை அங்கிருந்து அழைத்து போனவனை கையை பிடித்து தடுத்த சுங்க அதிகாரி, வேண்டாம், புரவியை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் இப்படி வாருங்கள் என்று சுங்கச்சாவடியின் மறுபக்கம் ஒன்றுக்கு அழைத்து சென்று, இந்தாருங்கள், இந்த மேலங்கியால் உங்களை நன்றாக மறைத்து கொள்ளுங்கள், இது அராபியர் உடை, தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைக்கும், அதோ போகும் அராபியர் வண்ணக்கூட்டத்துடன் வணிகர் கூட்டத்துடன் கலந்து ஊருக்குள் நுழையுங்கள், கூலவாணிகன் விடுதிக்கு பிறகு செல்லலாம், ஊருக்குள் நுழையுங்கள், நுழைந்ததும் வெளிநாட்டு வணிகர் தங்கும் பெரும் வீதிக்கு சென்றால் அங்கு தங்க இடமும் இருக்கிறது, தமிழரை அந்த இடத்தில் யாரும் தேடவும் மாட்டார்கள், அங்கு இருங்கள், பிறகு சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு அராபியர் அங்கியொன்றையும் அளித்துவிட்டு பழையபடி சுங்கச்சாவடியில் இருந்த கட்டிடத்துக்குள் நுழைந்தான். சுங்க அதிகாரியின் சொற்களை நன்றாக மனத்தில் பதித்து கொண்ட கருணாகர பல்லவன் அடுத்த வினாடி அங்கு நிற்காமல் பாலூர் பெருந்துறையின் கோட்டை வாயிலுக்கு செல்லும் அராபியர் கூட்டங்களுடன் கலந்து சென்றான். கோட்டை காவலர் ஒவ்வொருவரையும் தனிப்பட பரிசோதனை செய்தே உள்ளே அனுமதித்தார்கள். கருணாகர பல்லவன் வாயிலை அணுகியதும் திடீரென தலை கவிழ்ந்து ஏற்கனவே சோதனை செய்யப்பட்ட அராபிய வணிகன் ஒருவனது மூட்டையை எடுத்துக்கொண்டு அவனை தொடர முற்பட்டான். காவலன் முதலில் அவனை போக அனுமதித்து விட்டாலும் கால்புறத்தில் சற்றே தூக்கியிருந்த அவன் மேல் அங்கியில் இருந்து நீண்டு கொண்டிருந்த வாளின் நுனியை பார்த்ததும், ஏய் வா என்று கோட்டைத் தலைவன் அழைத்தான். இளையபல்லவன் திடீரென அங்கியை கலற்றி கொண்டு பக்கத்தில் எரிந்ததன்றி அடுத்த வினாடி தன்னை சூழ்ந்து கொண்ட 4-5 காவலரை தன் வாள் வீச்சினால் தடுத்து கொண்டு ஓரிருவரை வெட்டி போட்டுவிட்டு அந்த பெரும் துறைமுக நகரின் வீதிகளில் எங்கு போகிறோம் என்பதை அறியாமல் ஓடினான். அவனை தொடர்ந்து 10-15 காவலரும் விரைந்தனர். பாலன காய்ந்து கொண்டிருந்த அந்த வெண்ணிலவில் பாலூர் பெருநகரத்தின் நடுப்பகுதி வெள்ளை வெளையரென்றும் வீடுகளின் தாழ்வாரங்களில் நிழலடித்தும் பக்கப்பகுதிகள் கரையலென்றும் இருட்டாகவும் தெரிந்ததால் அந்த நகரம் இருளும் ஒளியும் நன்மையும் தீமையும் கலந்த மனித இதயம் போல் காட்சியளித்தது. வீரர்கள் கண்களில் படாமல் இருளடித்த பகுதிகளிலேயே ஓடினாலும் வீரர்கள் அவன் காலடி ஒளியை கொண்டே அவனை துரத்திச் சென்றார்கள். எந்த வினாடியிலும் தான் அகப்பட்டு கொள்ளலாம் என்பதை கண்டதும் என்ன செய்வதென்பதை அறியாமல் திடீரென பக்கத்தில் இருந்த மாளிகை தாழ்வாரத்தில் பதுங்கினான். பிறகு மெல்ல மெல்ல இருளடித்து கிடந்த மாடி கூரை பகுதி மீது தொற்றி ஏறவும் தொடங்கினான். அந்த பல அடுக்கு மாளிகையின் சுவர்களில் நீண்டிருந்த கைப்பிடிகளை பிடித்த வண்ணம் அபாய நிலையில் நடந்து தொற்றி ஏறி 2வது அடுக்கின் தாழ்வரையை அடைந்த இளையபல்லவன் கீழே கருமையுடன் தெரிந்த அதல பாதாளத்தையும் தான் பிடித்திருந்த மெல்லிய தாழ்வரை சுவரையும் பார்த்து பிடி சிறிது பிசையினாலும் மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்டான். இருப்பினும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து ஒரு மூலைக்கு வந்ததும் அடுத்து ஒரு சாளரம் இருப்பதைக் கண்டு அந்த சாளரத்தை எட்டி பிடித்து வெகு லாகவகமாக தன் உடலை அதில் சாய்த்து ஓசைப்படாமல் அங்கிருந்த அறைக்குள் குதித்தான். அறையில் யாரும் இல்லாதது பெரும் ஆறுதலாய் இருந்தது இளைய பல்லவனுக்கு. அறையில் இருந்த சிறு விளக்கு கூட மங்கலான ஒளியைத்தான் பரப்பியது. அந்த மங்கலான ஒளியில் இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எண்ணிய கருணாகர பல்லவன் அந்த அறையின் ஓரத்தில் ஒரு திரை இருந்ததை கவனித்து அடிமேல் அடி வைத்து ஓசைப்படாமல் அதை அணுகி அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக யாராவது அறைக்குள் வந்தால் தன்னை காத்துக்கொள்ள வாளை உரையில் போடாமல் கையில் பிடித்த வண்ணமே அசையாமல் திரைமறைவில் நின்றான். சில நிமிடங்களுக்கெல்லாம் அந்த அறையிற்குள் ஓர் உருவம் நுழையத்தான் செய்தது. ஆனால் அதை கண்டதும் அவன் வீரமெல்லாம் எங்கோ பறந்தது. வாள் பிடித்த அவன் கை வெளவெளத்தது.
உறுதியான அவன் கால்களும் உதறத் தொடங்கின. அந்த உருவம் நுழைந்த சில வினாடிகளுக்குள்ளேயே பெருத்த சங்கடத்தில் சிக்கித் திணறினான் அந்த மாவீரன். அவன் உணர்ச்சிகளை அப்படி ஆட்டி வைக்க உள்ளே நுழைந்தது ஒரு பெண்ணுருவம். ஏதோ பஞ்சின் மேல் நடப்பது போல் மெல்லடி வைத்து அறையில் நுழைந்த அந்த மோக பிம்பம் அதுவும் முன்னாடை களைந்து மறு ஆடை உடுக்க வந்தது. அறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டு முன்னாடையை மெல்ல மெல்ல களையவும் முற்பட்டாள் அந்த மோகனாங்கி. நெறியினின்று சிறிதும் பிரளாத குளத்தில் வந்த இளைய பல்லவன் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். பயத்தால் திரைச்சீலையை சிறிது இறுக்கியும் பிடித்தான். அப்படி அவன் பிடித்ததால் அசைந்த அந்த திரைச்சீலையை அந்த ஏந்திலையின் அஞ்சனவியல்கள் திடீரென ஏறெடுத்து நோக்கின. இத்துடன் அத்தியாயம் 2 தொடர்ச்சி முடிகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்